கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மோடு கூட பயணிக்கிறார். இப்படியெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை சொல்லி நிறைய ஆசீர்வாதங்களை குறித்து நாம தியானம் பண்ணி இருக்கிறோம். அப்படி சுவிசேஷம் சொல்றவங்களையும் நாம பார்த்திருப்போம். ஆனா ஒரு சில விஷயங்கள்ல நாம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும். ஒரு சில விஷயங்கள்ல நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்குது. எப்படியாவது ஒரு வழியில நாம ஏமாந்துருவோம். நல்ல நண்பர்களை போலவே இருப்பாங்க, ஆனா நம்ம கூட இருந்து நம்மளை ஏமாத்திடுவாங்க. இப்படியெல்லாம் நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும், எனக்கும் இருக்கு. சரி, இப்போ ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கிறார். இப்ப ஆண்டவர் எதுக்காக நம்மளை பார்க்கிறார் அப்படிங்கிறத பாத்தீங்களா? பரலோகத்திலிருந்து நம்ம எல்லாரையும், எல்லா மனுஷரையும் கர்த்தர் ரொம்ப கவனமா பார்க்கிறாராம். எதுக்காக பார்க்கிறார் அப்படின்னா, நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக, நமக்கு நல்லது செய்யறதுக்காக, நம்மளை விடுவிக்கிறதுக்காக. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இங்க தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? அப்ப நமக்கு என்ன ஒரு உணர்வு இருக்கணும், நாம எந்த மாதிரி ஒரு நிலையில நாம வாழணும் அப்படிங்கிறத தான் இங்க சொல்றார். அப்ப தேவனை தேடுகிற உணர்வு அப்படின்னா என்ன அப்படின்னா, அவர் எங்காவது ஒளிஞ்சிருக்கிறாரா, அல்லது இங்க பூலோகத்துக்கு அவர் வர்றதில்லையா? கூப்பிடுகிற சத்தத்திற்கு செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார்னு சொல்றாங்களே, அவரை ஏன் நம்ம தேடணும்? அவர் தான் பக்கத்திலே இருக்காரு, எதுக்காக நம்ம அவரை தேடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். எங்க தேடுறது ஆண்டவரை? அதுதான முக்கியம். தேவனை தேடுகிற உணர்வு எங்க இருக்கு? நீங்க எந்த காரியத்தை செஞ்சீங்கனாலும் அதுல நம்முடைய ஆண்டவர் இருக்கிறாரான்னு பார்க்கணும். நாம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி, அதுல நம்முடைய ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்னு நாம தேடணும். நம்முடைய கிரியைகளில, நம்முடைய வார்த்தையில ஆண்டவர் இருக்கிறாரான்னு தேடணும். நாம கேட்கக்கூடிய வார்த்தைகளில ஆண்டவர் இருக்கிறாரான்னு தேடணும். சில பேர் வேதத்தை தான் சொல்லுவாங்க, ஆனா அதுல ஆண்டவர் இருக்கிறாரான்னு பார்த்தா இருக்க மாட்டார். அது அவங்க சுயத்துக்காக சொல்லிட்டு இருப்பாங்க. சில பேர் மாய்மாலத்துக்காக சொல்லுவாங்க, சில பேர் ஏமாத்துறதுக்காக சொல்லுவாங்க. அப்ப நம்முடைய உணர்வு என்னவா இருக்கணும் அப்படின்னா, அந்த ஒருத்தன் பிரசங்கிக்கிறானே ஒரு மனுஷன், அவனுடைய வார்த்தையில ஆண்டவர் இருக்கிறாரான்னு தேடணும். ஒரு அதிசயம் செய்யறானே ஒரு மனுஷன், ஒரு அற்புதம் செய்யறன்னு நிக்கிறானே ஒருத்தன், அவனுடைய செயல்ல ஆண்டவர் இருக்கிறாரான்னு தேடும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய விஷயத்துல ஆண்டவர் இருக்கிறாரான்னு தேடும். வியாபாரத்துல ஆண்டவர் இருக்கிறாரா, நம்ம செய்யற தொழில் பண்ணக்கூடிய இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரா, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் ஆண்டவர் இருக்கிறாரான்னு சொல்லி அனுதினமும் ஆண்டவரை நம்ம தேடணும். அந்த தேடுகிற உணர்வு நமக்குள்ள இருந்துச்சுன்னா, பரலோகத்திலிருந்து நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவர் மகிமைப்படுவது மட்டுமல்லாமல் நம்மோடு கூட சந்தோஷப்படுவார். அப்ப நம்முடைய கடவுளை சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியம் என்னன்னா, அவரை தேடுறது. அப்ப அவர் சொல்லுவாரு, என்னுடைய மகன் எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுல நான் இருக்கிற நான் என்ன தேடுவான் அப்படிங்கிற அப்படி ஒரு பேர் நமக்குள்ள இருக்கும். எப்படி பழைய ஏற்பாட்டின் காலத்துல அவன் உத்தமன்,
அவன் சன்மார்க்கன், அவன் என்னுடைய தாசன், அவன் என்னுடைய மகன் எல்லாம் நிறைய பேரு ஆண்டவர் இடத்துல சான்று பெற்றிருக்கிறாங்க. அந்த மாதிரி நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எப்ப தெரியுமா? நாம செய்கிற எல்லா செயல்களிலும், நாம பேசுகிற எல்லா வார்த்தைகளிலும், அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நம்ம தேடணும். ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறாரா? நாம கர்த்தருடைய வார்த்தையை நாம வாசிச்சோமா? இந்த வார்த்தை தானே ஆண்டவரு. ஆதியில வார்த்தை, அந்த வார்த்தை தேவன், அந்த தேவன் நம்மோடு, இல்லையா? அப்ப இந்த வார்த்தை நமக்குள்ள இருந்தாவே ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறதா அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப அனுதினமும் அப்பத்தை புசிப்பது போல, அனுதினமும் ஆகாரம் உண்பது போல, அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் புசிக்கிற போது ஆண்டவர் நமக்குள்ளாக இருக்கிறார் என்கிற நிச்சயம் நமக்குள்ள வரும். ஐயோ, இன்னைக்கு நம்ம வேத வாசிக்காம விட்டுட்டோமே, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம விட்டுட்டோமே அப்படிங்கிறப்போ நமக்குள்ள ஒரு 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 அதிர்ச்சி ஏற்படுது. பாத்தீங்களா? அதுதான் நம்ம ஆண்டவரை தேடுகிற உணர்வு. நிச்சயமா உங்களுக்குள்ள அந்த உணர்வு இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவரை தேடுகிறவர்களாக இருங்க. கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். சொல்லலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. நாங்கள் உம்மை தேடுகிற உணர்வுள்ளவர்களாக இந்த பூமியில வாழ நீங்க கிருபை பாராட்டுங்க. இந்த காலை நேரத்துல நாங்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு, உம்மை எங்களுடைய இருதயத்தில தேடி, ஆண்டவர் நீர் இருக்கிறீர் என்கிற நிச்சயத்தோடு கூட எங்களுடைய வாழ்க்கையை தொடர நீங்க கிருபை பாராட்டுங்க. பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற நீர் எங்களை முழுமையாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.